ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 23 தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரலோக தேவனே. 123 சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். தாவீது கர்த்தருக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுத்து ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். கர்த்தரை நோக்கி பார்க்க பார்க்க அவருக்கு உயர்வு வந்தது. ஆடுகளை மேய்த்த நிலைமையிலிருந்து ராஜாவாக உயர்த்தப்பட்ட உயர்வு எவ்வளவு பெரியது! யார் யார் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மென்மேலும் விருத்தி அடைவார்கள், மென்மேலும் செழித்தோங்குவார்கள், மிகவும் அதிகமாய் உயர்த்தப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையும் ஆவிக்குரிய ஜீவியமும் எப்பொழுதும் படிப்படியாக உயர்கிற நிலைமையிலேயே இருக்க வேண்டும். அந்த பரம எருசலேமை நோக்கி, சீயோன் பர்வதங்களை நோக்கி பலத்தின் மேல் பலனடைந்து மகிமையின் மேல் மகிமை பெற்று உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அநேகர் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு அடி ஏறுகிறதும் 2 அடி சறுக்கி விழுகிறதுமாய் இருக்கிறார்கள். ஏறுகிறதும் இறங்குறதுமாக அல்லாமல், 2 நினைவுகளினால் குந்தி குந்தி நடக்கிற அனுபவமாக அல்லாமல், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தடுமாறுகிற நிலைமையாக அல்லாமல், ஒரே சீராக ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும், உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தாவீது ராஜா அந்த மலையில் ஏறி ஒலிவ மலையின் உச்சியில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்றபோது அவருடைய உள்ளம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று என்று சொல்லி அகமகிழ்ந்தார். 122 சங்கீதம் 2 வசனம். அதுபோலவே ஒரு நாள் நம்முடைய கால்கள் உயர்ந்து உயர்ந்து பரம எருசலேமில் நிற்கும்போது நமக்கு எத்தனை மகிழ்ச்சியாயிருக்கும்! கர்த்தர் சொல்கிறார், எபிரெயர் 12 அதிகாரம் 22, 23, 24 வசனங்களில், நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000 10,000 தேவ தூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானுடைய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நம்முடைய கண்கள் அந்த நித்திய ராஜ்யத்தை நோக்கி இருக்கட்டும், பரம வாசஸ்தலங்களையே நோக்கி இருக்கட்டும். ஒரு நாள் நம்முடைய ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த ஒளிமயமான தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய முக அழகையும் சாயலையும் இன்பமான பிரசன்னத்தையும் தரிசித்துக் கொண்டே இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று எழுதுகிறார். கொலோசையர் 3 அதிகாரம் 1, 2 வசனங்கள். தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்துக்கும் கடைசி நேரத்துக்கும் நாம் வந்திருக்கிறோம். உலக முடிவு குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அடையாளங்கள் எல்லாம் ஆங்காங்கே நிறைவேறி கொண்டிருப்பதை நாம் செய்திகளில் பார்க்கிறோம். அழிந்து போகிற உலகத்தையோ அதன் ஆசை இச்சைகளையோ ஒரு நாளும் நோக்கி பாராமல் கர்த்தரையே நோக்கி பாருங்கள். இன்றைய நினைவிற்கு ஏசாயா 60:3, உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை உன்னத பாட்டு 1, 2 மற்றும் 3 அதிகாரங்கள், மாலை கலாத்தியர் 2 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எப்பொழுதும் பரலோக தேவனையே நம்முடைய கண்கள் நோக்கி இருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.